ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல நிறைய பேர்த்துக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மில் என்னென்ன கேட்டிருக்காங்க, எதை எதுக்காக ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ. எஸ்பிஓ பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் மூலிமா உங்களுக்கு 4 மந்த்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. 4 மந்த்ஸ் ட்ரைனிங் முடித்து லைஃப் டைம் இன்கம் கொடுப்பாங்க. அது இன்கம் பார்த்திங்கன்னா பெர் மந்த் 8,000 above இருக்கும். இந்த ஒர்க்கு பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வேணும், என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எனி டைம் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபார்மில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 3 காலம் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம 3 காலம்லாம் ஃபில் பண்ண தேவையில்லை. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற காலமில் காலம் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். மீதி காலம்லாம் இது ஃபில் பண்ண தேவையில்லை. ஏன்னா மீதி இருக்கிற 2 காலமும் நம்மளோ இல்லை இது நம்மளோட வீட்டில் இருக்கிறவங்க பேரண்ட்ஸோ இல்லை வீட்டில் இருக்கிற உறவினர் யாராவதோ 2002 ஓட்டு போட்டிருக்கணும். அப்படி போட்டிருந்தா தான் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து அவங்க எந்த வார்டில் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கணும். அதெல்லாம் நமக்கு நம்ம வீட்டுக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த அந்த எந்த வார்டிலேருந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க அவங்களே ஃபில் பண்ணிக்குவாங்க மேனுவலாக. நமக்கு அது தெரியாது, எந்த வார்டில் எங்கே போட்டோன்னு நமக்கு தெரியாது. ஓட்டு மட்டும் தான் போடுவோம். அதனால் நம்ம ஃபில் பண்ணுங்கிறதில்ல. நம்ம ஃபில் பண்ண தெரிஞ்சால் ஃபில் பண்ணலாம். அதெல்லாம் வார்டு நம்பரு எந்த இதில் போட்டோம், எந்த வரிசையில் போட்டோம் அதெல்லாம் தெரிஞ்சுருந்தால் நம்ம ஃபில் பண்ணலாம். இல்லைனா நம்ம விட்டுடலாம், அவங்களே ஃபில் பண்ணிக்குவாங்க. நம்ம இதில் ஃபஸ்ட்டு காலம் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். அதை மட்டும் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பர்த்டே டேட்டுக்கு ஒரு பிறந்த தேதின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளோட பர்த்டே டேட் அதில் போட்டுக்கலாம். அடுத்து ஆதார் எண் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஆதார் நம்பர் என்னென்னவோ அதில் இருக்கிற நம்பரை அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து கைபேசி எண், நீங்கள் இப்போ கரண்ட்டில் என்ன யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் அதில் போட்டுக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர். உங்களுக்கு அப்பா இருந்தாங்கன்னா அப்பா பேர் போட்டுக்காங்க. இல்லை அப்பா யாராவது இல்லைன்னா பாதுகாவலர், அதாவது ஹஸ்பண்டு அப்படி இருப்பாங்க, ஹஸ்பண்ட் மனைவி அப்படி இருப்பாங்க, அது அவங்க பேர் போட்டுக்காங்க. அதேமாரி தான் தந்தை, அவங்க மேலே தந்தை பாதுகாவலர் யார் பேர் போகிறீங்களோ அவங்களோட அடையாள அட்டை, அதாவது ஓட்டு போடுற ஐடியோடு அதில் ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் போட்டுக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தாயார் இருந்தாங்களும் தாயார் பேர் போட்டுக்காங்க. தாயாரோட புகைப்பட அடையாள அட்டை, தாயாரோட ஓட்டர் ஐடியோட நம்பர் அதில் போட்டுக்காங்க அது கீழே. அடுத்து பார்த்திங்கன்னா துணைவரின் பெயர். துணைவர் இருந்தாங்கன்னா, அதாவது கணவர் இருந்தாங்கன்னா கணவர் பெயர் போட்டுக்காங்க. கணவர் இல்லைன்னா கணவர் போட தேவையில்லை, நம்ம விட்டுறலாம், ஃப்ரீயாக விட்டுறலாம் பிளாங்காகவே. சப்போஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வெறும் சிம்பிள் தான். இது வேணுங்கிறது மேனுவலாக இருந்தால் உங்கள் வீட்டில் இங்கே கேட்டிருக்கிறதுலாம் இருந்தால் நீங்கள் அதை ஃபில் பண்ணலாம், இல்லைனா விட்டுறலாம். இது ஒன்றும் ரொம்ப ஃபில் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக கீழே இருக்கிற கான்செப்டில் நீங்கள் உங்களோட கையொப்பம் கேட்டிருப்பாங்க, கையெழுத்து. உங்கள் கையெழுத்து போட்டுட்டிங்கன்னா போதும், ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்துடலாம். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அவங்களே மேனுவலாக ஃபில் பண்ணிக்குவாங்க. உங்கள் வீட்டுக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டிங்களா, அந்த வார்டு உறுப்பினர்ஸ் அவங்களே மேனுவலாக ஃபில் பண்ணிக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.